Hi friends, welcome back to our channel Dragon Tamil Gaming. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கிரானி 1 தான் விளையாட போறோம். கிரானி 1ல ஆல்ரெடி டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். இன்னைக்கு சீவர் இல்லாட்டி கார் எஸ்கேப் பண்ண போறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஏன் வீடியோ போடலன்னா ஃபோன் உடஞ்சி போயிடுச்சு, அதனால தான் ஃபோனை சரி பண்ணிட்டு திருப்பி வீடியோ போடலான்னு வந்துட்டேன். இனிமேல் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு சொட்டையை போய் பார்ப்போம். சொட்டை எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். சொட்டை கீழேருந்து வருது. சீக்கிரம் போடா இங்கே ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே வீடியோவை லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே வெப்பன் கீ இருக்குது. அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து வெப்பன் கீயை போய் வெப்பன் எடுத்து சொட்டையை போட்டு தர ஆரம்பிச்சிடலாம். என் சொட்டை இங்கே வந்துருச்சு. அப்படியே சொட்டையை ரவுண்டு கட்டி அலையை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து போவோம். அப்படியே அங்கே படியிலேருந்துலாம் சுற்றாதீங்க, அப்படியே இங்கேருந்து குச்சிருங்க. இங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, இங்கேருந்து குச்சா எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. சரி வாங்க சீக்கிரம் வெப்பன் எடுறா. சொட்டை வாயிலே சுடணும். வாய் வேறு லோலிங் ஆகுது. ஆல்ரெடி இந்த கேமில் டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். இப்போ சீவர் இல்லாட்டி கார் எஸ்கேப் பண்ணோம். இன்னும் ஒன்றுமே தேட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சொட்டையை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிடலாம். சொட்டை சீக்கிரமா சொட்டை வேறு லேட் பண்ணுது. மேலே தானே சுற்றி இருந்துச்சு. சரி கிட்டே போய் பார்ப்போம். சொட்டை வருதா? சொட்டை வந்துச்சு. இந்தா வாங்கிக்க. ஐயோ சொட்டை என்ன அடிச்சிருச்சுங்க? எங்கே நான் அடித்தேங்க. நல்லா ஏமாத்துது சொட்டை. இப்போ பாருங்கள் சொட்டை எவ்வளோ பெரிய கிரிமினலான மைண்டாக இருக்குன்னு பாருங்கள். சொட்டை அங்கே பாருங்கள், கதவை திறந்துட்டு கதவுக்கு பின்னாடியே நிற்கிது. இப்போயே தெரிஞ்சிச்சுங்க அது கிரிமினலான சொட்டை. என்னன்னு தெரில, என்னை போட்டு தள்ளுறதுக்காக ஒளிஞ்சிருந்தே என்ன அட்டாக் பண்ணுது. இதே மாதிரி தான் என்ன ஒளிஞ்சிருந்தே மண்டையை அடிச்சிருச்சு. எங்கே சொட்டைக்கு ரிவேஞ்ச் எடுப்போம். சீக்கிரம் போடா. இதை வேறு தள்ளி விட்டோம். கண்டிப்பாக இந்த சவுண்டுக்கு சொட்டை வரும். டக்குன்னு போய் அந்த கிராஸ் போவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு. இங்கே இன்னொரு புல்லட் இருக்குது, பார்த்துக்கலாம். புல்லட்டாக அது யாரை வேணுன்னு தெரில. இது மயக்க ஊசி. சரி நம்ம சொட்டை வாயிலே அடிப்போம். அதை சொட்டை தேவையில்லாமல் அடிச்சுட்டு ஓவராக சீன் போட்டுட்ருக்கு. மறைஞ்சிருந்து அடிக்குது. இப்போ வந்துருச்சுங்க. வா முடிஞ்சா இப்போ நடிச்சுப்பார். இப்போ ஒரு வாயிலே அடிக்கணும் பாரு. வாயிலே வாங்கிக்க. இப்போ கரெக்டாக வாயில் பல்லுலேயே போய் அடிச்சிச்சுங்க. அடுத்து இது மயக்க ஊசி எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம். கரெக்டாக போடுறா. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர்லையாவது ஏதாவது உருப்படியாக பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். வந்ததுலேருந்து ஒன்றுமே தேடவே இல்லை. சரி வாங்க போய் பார்ப்போம். ஒன்று கார் எஸ்கேப்புக்கு இல்லாட்டி சீவர் எஸ்கேப்புக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். கார் எஸ்கேப் பண்ணலான்னு தான் எனக்கு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி பார்ப்போம். வின்சாண்டில் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வின்சாண்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி சீக்கிரம் தொடரா. அப்படியே வீடியோ லைக் பண்ணிடுங்க. இதில் காருக்கு இருக்குது. சரி காருக்கு எதுக்கும் இங்கே போட்டு வச்சுக்குவோம். அடுத்து வின்சாண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சீக்கிரம் போடா. சரி வின்சாண்டில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நான் பாட்டு மறந்துட்டு கீழே போகிறேன். சீக்கிரம் போடா. இந்த பக்கம் போகலாம். இங்கே தானே இருந்துச்சு வின்சாண்டில். இங்கே தான் இருக்குது. சரி வாங்க வின்சாண்டில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்கடா. டோருங்கண்ணா பாருங்கள். கார் எஸ்கேப்புக்கு இல்லாட்டி சீவர் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற மாதிரி கொடுங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என்னென்ன இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹேமர் கொடுத்துருக்கானோ. சரி ஹேமரில் என்ன சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஹேமர் 2 இடத்துல யூஸ் பண்ணோம். சரி வாங்க போய் ஹேமரை உடச்சி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே சொட்டை வருதா? சவுண்டு போட்டிருக்கோம். சொட்டை வந்தாலும் வந்துடுவாங்க. போட்டு டைம் ஆயிடுச்சுங்க. சொட்டை வந்தாலும் வரோம்ல இருக்குது. சரி சொட்டை வர மாதிரி தெரில. சரி வாங்க தைரியமாக போவோம். அப்படிங்கெல்லாம் சட்லி விட்டு சவுண்டு போட்டு விட்டு அப்படியே ஓடிடுவோம். சரி ஆமாம், கீழே வேறு அந்த கபோர்டை திறந்து அதில் உள்ள சவுண்டு போட்டு சொட்டையை சாப்பிடுச்சிடுவோம். சரி சீக்கிரம் போடா. சரி அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அடுத்து நான் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த சொட்டையை போட்டு தரனா தான் கேமே சுவாரஸ்யமாக போகுது. சரி அப்படியே நம்ம காரில் உட்காந்து வெயிட் பண்ணுவோம் சொட்டை வர வரையும். சொட்டை வந்தோடனே உள்ள கதவை சாத்தி சொட்டையை சாப்பிடுச்சிடுவோம். சீக்கிரம் உள்ள போ. சொட்டை உள்ள போயிடுச்சு. கதவை சாத்துறோம். நாரிங்க போடுறோம். ஆன் பண்ணிவிடு. சொட்டை உள்ளே நல்லா ஏசி ஓடுது. நல்லா குழுன்னு காற்றுறோம். அப்படியே அங்கேயே நான் போயிட்டு வரேன். இங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே எதுவும் இல்லை. இது வேறு அடிக்கடி கீழே விடுவோம். இதை அப்படியே நகர்த்தி விட்ருவோம். சரி இது உள்ள ஏதாவது இருக்கா? கன் பார்ட் இருக்குது. நமக்கு தான் வெப்பன் இருக்கே. வெப்பனை வச்சா ஓட்டிடலாம். சரி சீக்கிரம் போடா. ஹேமரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே கிச்சனுக்கு வந்துட்டேன். அப்படியே கிச்சனில் பார்த்தா நம்பரும் செயின் கட்டரும் இருக்குது. சரி கார் எஸ்கேப் பண்ணுவோமா சீவர் எஸ்கேப் பண்ணுவோமா? ஒரே குழப்பமாக இருக்குது. பார்ப்போம் ஒன்று ஏதாவது பொருள் கிடைக்குதாண்டே. கார் எஸ்கேப் பண்ணலாம் தான் ஐடியா இருக்குது. சரி பார்ப்போம் வாங்க. சரி அடுத்து போய் இங்கே ஹேமரை வச்சு உடச்சி அது உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கீழே செயின் கட்டர் இருக்குது. செயின் கட்டரும் கட்டிங் பிளேயர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். வாய் வேறு வளருது. சரி போய் கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
ஸோ கட்டிங் பிளேஸ் வச்சு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒன்றுமே இல்லை. அதில் வந்து வீல் கிராங்க் தான் இருந்துச்சு. அப்படியே ஹேமர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் சொட்டை வருதான்னு பார்த்துட்டு. கீழே போய் வேறு சொட்டையை போட்டு தோணும். அடுத்து இன்னும் நிறையா இது இருக்குது, ஒன்றுமே கண்டுபிடிக்கல நம்ம. இப்போ கார் பண்ணுறதா சிஆர்எஸ்கே பண்ணுறதா இன்னும் குழப்பத்திலே இருக்கேன். சரி காருக்கு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். சொட்டை வருதா, சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். சொட்டை வந்துச்சு. அப்படியே கீழே குதிரா இது வேறு குதிக்க மாட்டேங்குது. குச்சாச்சு. கீழே வந்து வெப்பனை எடுத்து நம்ம சொட்டை மண்டையிலே போட ஆரம்பிச்சிருவோம். வெப்பன் இங்கே தான் இருக்குது. எட்ரா வெப்பனை சொட்டை மண்டையிலே சட்னி தான். அப்படியே இங்கே சவுண்டெல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே சொட்டை அங்கே தான் மேலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். சொட்டை திரும்பி போயிட்டுருக்கு. இங்கே வருதா அங்கே வருதா? இங்கே தான் வருது. அடுத்து நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. இன்னும் அடுத்தடுத்து என்ன சொட்டையை போட்டு தள்ளிட்டா அடுத்து என்னான்னு கண்டுபிடிக்கலாம். கீழே ஸ்பைடர் ரூமுக்கு போயிட்டா எல்லாம் எங்கே இருக்குது ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். சரி முதல்ல புக்கு எங்கேன்னு பார்க்கணுங்க. கீழே தான் சில முக்கியமான பொருள்லாம் இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். சொட்டை வேறு காலில் விழுந்து ரொம்ப நேரம் ஆக்கிடுச்சு. சரி இங்கே பார்ப்போம், இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. இங்கே கன் பார்ட்டு. இது உள்ளே என்ன இருக்குது? இது உள்ளே வந்து ஸ்பெஷல் கீ இருக்குது. சரி ஸ்பெஷல் கீ எடுத்து ஸ்பெஷல் கீழே அந்த ஸ்பைடர் 10 இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காக்கா 10 இருக்குது. காக்காட்ட வந்து மாஸ்டர் கீ ஆல்ரெடி டோர் எஸ்கேப் பண்ணியாச்சுடா. ஏன்டா இங்கே கேஸோலியன் இருக்குது. சரி இங்கே கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து அப்படியே கேஸோலியன் எடுத்து அங்கே போட்டு வச்சுருப்போம். காரு இல்லாட்டி சீவருக்கு எதுவுமே கிடைக்கல. கார் எஸ்கேப்பு கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். சரி அப்படியே வீடியோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே அடுத்து நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி கார் கீ இருந்துச்சு. கார் கீழே வந்து காக்காவுக்கு சோறு இருக்குது. ஏன்டா காக்காட்ட மாஸ்டர் கீ இருக்குது. ஐயோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி இப்போ வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இடத்துல போய் தேடி பார்ப்போம். சரி வெப்பனை எடுத்துக்கிட்டு வேறு எங்கேயாவது போமா? அதுக்கு முன்னாடி புக்கை எங்கேயோ பார்த்தாங்க. இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு. புக்கை போய் வேறு மேலே வைக்கணும். புக்கு இங்கே இருக்குது. புக்கை போய் ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டு வந்து நம்ம அப்படியே சொட்டையை போட்டு தள்ளிட்டு அடுத்து ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க போகலாம். சரி இங்கே வாங்க. சொட்டை வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. தெரிஞ்சு சொட்டை வரணும்னு தான் நினைக்கிறேன். இங்கே நிறைய சவுண்டு போட்டிருக்கோம். சொட்டையும் வந்துருச்சு. சொட்டை வேறு அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு வருது. ரத்த பள்ளி கிளவி அப்படியே கண்ணை பாருங்கள். அப்படியே வெள்ளை வெள்ளையான்னு இருக்குது. கருப்பு மொழி எங்கே போச்சுன்னு தெரில. அதான் ஜாம்பியான கிளவியாமே. ஜாம்பி கிளவி மனுஷங்களை திண்டு வாயை ரத்தமாக்கி வச்சுருக்கு. சரி அப்படியே இங்கே புக்கை வச்சுட்டு அப்படியே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னன்னே தெரிலங்க, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. யாராவது லைக் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சரி வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ சொட்டை இங்கே வந்துருச்சு. சொட்டை நல்லா இடத்துல ரவுண்டு கட்டி அடிக்குது. சரி பார்த்துக்குவோம். இங்கே ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டா அப்புறம் கீழே போய் ஏதாவது தேடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் கேமு. சரி வாங்க. இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி அடுத்து சொட்டையை போடுறதுலாமா? சொட்டை மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரி காசு எட்ரா மாய்க்கவுஸ் எட்ரா. சரிட்ரா சொட்டை வேறு பக்கத்தில் வந்துருச்சுங்க. போடுறா சாவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வேறு ஏதாவது எடுக்கலையா? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தோமா? ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்தாச்சு. சரி நம்ம மேலே போய் ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு நம்ம கீழே ஸ்பைடர் 10 இருக்குன்னு பார்ப்போம். கீழே வேறு நிறைய பொருளை ஒழிச்சு வச்சுருப்பானோ. நேராக நம்ம சொட்டை மேலே வந்து விழுந்துட்டோம். அது அப்படியே செத்து கிடக்கு. சரி வாங்க அப்படியே கீழே போகலாம். கீழே போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே இருந்துச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி அப்படியே பின்னாடி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் இருக்குது. ஃப்ரெஞ்சு கார் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். எதுக்கும் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து கீழே போடுறோம். இங்கே அப்படியே போகும்போது அப்படியே அந்த ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுடலாம். சரி ஸ்க்ரூ ட்ரைவரை உருண்டுக்கிட்டே போகுது. அப்படியே வீடியோ லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி சீக்கிரம் போடா. நான் வேறு பொறுமையாக எந்திரிச்சு பொறுமையாக போயிட்டுருக்கோம். இதுதான் சாக்கடாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் போட. இந்த பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் பார்த்து கவனமாக போனால். ஐயோ பார்த்துருச்சுங்க. டக்குன்னு போடா. இது வரை 50 ஸ்பீடுக்கு தான் வரும். பார்த்துக்கலாம். சரி இது உள்ளே ஏதாவது முக்கியமான யூஸ்ஃபுல்லான பொருள் கொடுங்கடா. இங்கே ஏதாவது இருக்கா? இதையும் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இது அநியாயத்துக்கு ரொம்ப ஸ்லோவாக வருது. சேஃப் கீ இருக்குது. சேஃப் கீயில் எனக்கு கார் பேட்டரி தான் நல்லாயிருக்குங்க. கார் எஸ்கேப் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கிடச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இன்னும் கார் பேட்டரியை பார்க்கல, ஸ்பார்க் ஃப்ளக்கை பார்க்கல. கேஸோலியனே அங்கே பார்த்துட்டேன். இன்ஜின் பார்ட்டை ஒன்றும் பார்க்கல. கார் கீ கூட கிடச்சிச்சு. ஒரு 3/4 பொருள் கிடச்சி. ஐயோ ஸ்பைடர் வேறு துரத்துது. பாதி பொருள்கிட்ட கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 பொருள் கிடச்சிருச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். சரி வாங்க கார் எஸ்கேப் பண்ணலான்னு தான் ஐடியா இருக்குது. ஆமாம் கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம். இங்கேருந்து இங்கே சேஃப் கீயை போட்டுருவோம். அப்படியே விரெஞ்சி இங்கே இருந்துச்சு. அப்படியே விரெஞ்சி இங்கே போட்டுருவோம். சரி வாங்க அடுத்து வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். உள்ளக்க இன்னும் ஒரு இடம் இருக்குமே. இங்கே இருக்கா ஸ்பைடர்? இல்லை. இந்த இடத்துக்குள்ளே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள் உள்ள ஏதாவது பொருள் இருந்தால் இருக்கும். ஐயோ பார்த்துருச்சு. சீக்கிரம் ஓடுறா.
இங்கே ஏதாவது பொருள் இருக்கும். ஒன்று மீட்டு இல்லாட்டி பேட்ரி அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து இன்ஜின் பார்ட் இருக்குது. இன்ஜின் பார்ட் எடுத்து டக்குன்னு போடா. ஐயோ கொண்டை கிளவி வருது, சீக்கிரம் போடா போடா போடா. தெரியுமா போடா, கொண்டை கிளவி தானே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி மியூசிக் அலருது பாருங்கள். ஐயோ இது வந்தால் பயங்கரமாக இருக்குது மியூசிக்கு. சரி சீக்கிரம் போடா. இதை போய் அப்படியே அங்கே சேனல் வழியாக போட்டுட்டு அப்படியே வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இதை போட்டு அப்படியே இன்ஜின் வச்சு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிட்டு இன்னும் என்னென்ன கிடைக்கணுன்னா காருக்கையும் கிடச்சிருச்சு. இன்னும் பேட்லாக்கி ஸ்பார்க் ப்ளக்கு பேட்ரி கிடைக்கணும். இது கிடச்சா நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணிடலாம். சரி சீக்கிரம் இதை போட்டு அப்படியே ரெஞ்சை வச்சு டைட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே சொட்டை வந்துடுச்சு. சொட்டா உங்ககிட்ட ஒரு வாட்டி தான் அடி வாங்கினேன், நீ என்கிட்ட பல வாட்டி அடி வாங்கிட்டேரி. மேலே போனோன்னே கன் எடுத்து உன் மண்டையில போடுறேன் பாரு. சீக்கிரம் போடா. வெப்பன் எடுத்து நம்ம முதல்ல சொட்டை மண்டையில் சட்னி அரைக்கிறோம். இதில் வந்து என்ன இருக்குது, இதில் உட்டன் ஸ்டிக்கு, இதில் வந்து உட்டன் ஸ்டிக் இருக்குது. இதில் நான் வந்து கார் பேட்டரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இன்னும் 2 பொருளுக்காக இப்போ நான் எப்போயே அலைய வேண்டியதாக இருக்குது. சரி இருக்கும் கேஸ் சூலியன் எடுத்து வந்து அங்கே போட்டு வச்சுருப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் 2-3 பொருள் கிடச்சா கார் எஸ்கேப் பண்ணிடலாம். சரி அப்படியே வரல இங்கேயே சவுண்டு போட்டு அப்படியே பெட்ரோல் இங்கே போட்டு வச்சுருவோம். இங்கே போட்டு வச்சுட்டு வேறு ஏதாவது பொருள் கேட்குதா. ஐயோ இங்கே பாருங்கள் 2 ட்ராப் போட்டு வச்சுருக்கேன். அநியாயம் பண்ணுது சொட்டை. பாருங்கள் இப்போ சொட்டை மண்டையில் சட்னி அரைக்கிறேன் போடுறப்ப. கீழே போய் வச்சு டைட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை வேறு டைட் பண்ணுற நேரத்தில் சொட்டை குறுக்கல்ல வந்துடுச்சு. சரி சீக்கிரம் போய் டைட் பண்ணுறா. இது வேறு கையில் ஆம்பிடாமல் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. சொட்டை தான் கடுப்பேற்றுதுன்னா மற்ற எல்லாமே கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் டைட் பண்ணுறா. டைட் பண்ணியாச்சு. அடுத்த சொட்டை இதுக்குள்ளே போட்டு அடைச்சி சாப்பிடுச்சுருவோமா? ஓகே இது உள்ள அடைச்சி சாப்பிடுச்சுருவோம். எனக்கு தெரிஞ்சு டைம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சொட்டை வரதுக்கு. சீக்கிரம் போடா. போட்டுட்டு காரில் போய் ஒழிஞ்சி விட்ருவோம். சரி காரில் போய் உட்காந்து வெயிட் பண்ணுவோம். சொட்டை வந்தோன்னா உள்ளே சாத்தி ஏசியை போட்டு விட்ருவோம். சரி சீக்கிரம் போ சொட்டை, சீக்கிரம் உள்ளே போ. சீக்கிரம் சொட்டை உள்ளே போயிடுச்சு. ஏதோ உள்ளே தான் இருக்கான், அவனை அடித்து துவம்சம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகுது. சரி ஏசி ஆன் பண்ணி விட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து வேறு என்ன பொருள்? அப்படியே நான் கிச்சனுக்கு வரமா பார்த்தா இது டோரில் வந்து 2ஆம் நம்பர் போட்டிருக்கேன். அப்போனா கீழே லிஃப்ட்டில் வந்து 2ஆம் நம்பர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். 1ஆம் நம்பர் திறந்தோன்னா வெடிச்சிருவோம். 2ஆம் நம்பரில் என்ன பொருள் இருக்குன்னு தெரில. அப்படியே கீழே வந்துட்டோம். ஸ்பைடர் காணோம். சரி சீக்கிரம் போடா. சொட்டை வேறு எங்கேயாவது நிற்க போகுது. சரி சொட்டைங்கிற பாருங்கள், இது கொண்டை கிளவி. அதே கொண்டை கிளவி இங்கே இல்லை. சீக்கிரம் போடா. ஓடுறா. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எங்கேயாவது உலாத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது பண்ணுறதோட அதை விட தாங்க முடியல. மேலே சொட்டை ஏதாவது பேசுனா அடித்து அப்படியே சாவடிச்சிடலாம். இது என்னென்னா சாவே அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது நம்ம தான் கஷ்டப்பட்டு விளாடணும். இந்த இடத்துல மட்டும் அதுதான் நம்ம மட்டும் பிறந்துக்கிட்டு இருக்கு. சரி வாட்ரு மெலான் இருக்குது. சரி மெலான் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது கீ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்லாக்கி கிடச்சிருச்சு. கார் எஸ்கேப்க்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இன்னும் பேட்டரியும் ஸ்பார்க் ப்ளக்கும் கிடைக்கல. சீக்கிரம் போனால் வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். சரி சீக்கிரம் வேறு எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். இங்கே ஸ்பெஷல் கீ இங்கே தான் போட்டிருந்தேன். ஸ்பெஷல் கீழே போய் இந்த ஸ்பைடர்ட்டையாவது பேட்டரி இருக்கான்னு போய் பார்ப்போம். சரி இங்கே ஏதாவது இருக்கா? ஐயோ சொட்டை வருது. போடா போய் ஸ்பெஷல் கீயாக மாடியில் வைக்கலான்னு பார்த்தா சொட்டை கிளவி வேறு உயிராக வாங்குது. எங்கே போனாலும் வருது. என்னங்க சொட்டை இவ்வளோ கொடூரமாக கற்றுது. சரி இங்கே உள்ளக்க ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்த உடச்சி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. இது பார்க்க மறந்துட்டேன். அங்கே உள்ளக்க ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அங்கே வந்து வீல் கிராங்க் கொடுத்து என்ன ஏமாற்றிட்டானோ. சரி ஓகே இங்கேயே வெயிட் பண்ணுவோம். சொட்டை வருதான்னு பார்ப்போம். சொட்டை வந்தால் அப்படியே கீழே குச்சி போயிடுவோம். அப்படியே நானும் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொட்டை வரவே இல்லை. சரி அப்படியே தைரியமாக கீழே குச்சிலான்னு சொல்லிட்டு கீழே குச்சி அப்படியே வெப்பன் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொட்டைக்கு. சொட்டை வந்துக்கிட்டு இருக்கு. சொட்டை வா சொட்டை. ஏங்க இது நியாயமே இல்லை. சொட்டை வாயிலே அது அடிச்சிச்சு. வாயில் அடிச்சுட்டு கீழே விழுவுது. ஆனால் சொட்டை சாகவே இல்லை. சொட்டை ஏமாத்திரியா திருப்பி வாங்கி சாவு. அப்படியா இது மயக்க ஊசி எடுத்துகிட்டு போய் அங்கே கீழே என்னமோ இருக்குமேங்க. மேலே ஸ்பைடர் போய் இந்த இடத்த சுட்டுட்டு அப்படியே அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஐயோ குறி மிஸ் ஆயிடுச்சு. சரி திருப்பி வேறு போய் யாரும் எடுத்துகிட்டு வரணுமா? சரி கீழே போய் எடுத்துகிட்டு வருவோம். திருப்பி அங்கே போனோன்னா ஸ்பைடர் நம்மளை கடிச்சு விட்ருவோம். திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வேறு காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு காட்டல. சேட்ரா கொஞ்சம் ஒழுங்காக நின்றுக்குவோம். போன வாட்டி மிஸ் ஆன மாதிரி இந்த வாட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. வாய் வேறு வளருது. ஷூட் ஓகே. ஸ்பைடர் மூடிடுச்சு. இப்போ இது உள்ள என்ன இருக்குன்னா ரஸ்டி பேட்லாக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செயின் கட்டரும் கிடச்சிருச்சு. உட்டன் ஸ்டிக்கும் கிடச்சிருச்சு. ரஸ்டி பேட்லாக்கையும் கிடச்சிருச்சு.
அப்போ நம்ம வந்து இன்றைக்கி சீவர் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். சரி இங்கே சவுண்டு போட்டு சொட்டையை வர வச்சுட்டு அங்கே பாருங்கள் சொட்டை வாயை பொழந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. சரி சொட்டை இங்கே வந்தோன்னா அப்படியே நம்ம கீழே குச்சிடுவோம். அப்படியே வீடியோ லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எஸ்கேப் போக போகிறோம். இங்கே ரெஸ்டி பேரில் இங்கே போட்டுருவோம். சொட்டை வேறு பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சொட்டை வருது என்ன அங்கே வந்துட்டு திருப்பி போகுது. ஏங்க நான் விளாடும் போது நேரத்தில் மட்டும் பக் ஆகிடுச்சுங்க. அது திடீர்னு ஒழிஞ்சிக்கிட்டு அடிக்குது. திடீர்னு அங்கே பாருங்கள் திருப்பி அங்கே போச்சு, திருப்பி இங்கே வருது பாருங்கள். அங்கே பாருங்கள் ட்ராப்பை போட்டுக்கிட்டு அப்படியே உருட்டி விட்டுக்கிட்டே வருது இந்த ட்ராப்பை. சொட்டை வருது. எனக்கு தெரிஞ்சு வெப்பன் வந்து கிச்சனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிச்சனில் எடுத்து சொட்டையை போட்டு தவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரீயாக எஸ்கேப் ஆகிடலாம். சொட்டை வருதுங்க. இங்கே வெப்பன் இருக்கா? இங்கேதாங்க வெப்பனே. அப்போ நம்ம கீழே உட்டன் ஸ்டிக் இருக்குது சேஃபராக கீழே. அதில் சேஃப் கீழே வந்து உட்டன் ஸ்டிக் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கிளவி மட்டும் தான் உட்டன் ஸ்டிக்கில் அடிக்குமா. இப்போ நான் கிளவி உட்டன் ஸ்டிக்கில் அடிக்கிறேன். அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இங்கே உள்ளக்க போட்டு ஏசியை தட்டி விட்ருவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு சொட்டை வராத நேரமாக பார்த்து அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சீக்கிரம் கீழே போட்டு அப்படியே காரில் ஒழிஞ்சிக்கலாம். சீக்கிரம் காரில் ஒழிஞ்சிக்கிட்டேன். அப்படியே சொட்டையும் உள்ளே போயிடுச்சு. மூடியே ஏசியை தட்டி விட்ருவோம். சொட்டை அப்படியே உள்ளே என்ஜாய் பண்ணேன். நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் போடா. அப்படியே உட்டன் ஸ்டிக் அப்படியே கீழே போட்டு அவ்வளோதான் எஸ்கேப் ஆக போகிறோம். அப்படியே நெக்ஸ்ட் டே நான் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். அப்படியே தொடர்ந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இங்கே இருக்குது செயின் கட்ரு. இது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஸ்டெக் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க கீழே அப்படியே செயின் கட்டரையும் போட்டாச்சு. ரெஸ்டிக் பேட்லாக் எடுத்துகிட்டு அப்படியே குதிச்சிடுவோம். அப்படியே குதிரா கண்ண முடிய குதிரா அப்படின்னு குதிச்சாச்சு. சரி வீடியோ ஒன்றா லைக் பண்ணாங்க, லைக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ எஸ்கேப் பார்க்க போகிறோம். எல்லா பொருளையும் வந்து இங்கே போட்டேன். இது வேறு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அதனால தான் இதை மட்டும் கீழே போடுறது உங்களுக்கு காட்டில். சரி சீக்கிரம் போடா. சொட்டை இங்கே இருக்குது. இல்லை சொட்டனே ஆடுவாங்க. இது வந்து கொண்டை கலவி. சீக்கிரம் போடா. எல்லாேருக்கும் அதை சொல்லவே மாட்டேன். எல்லாேருக்கும் ரமலான் முபாரக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டி பேட்லாக்கி வச்சு இதை பிடிச்சாச்சு. பூட்டை ஓப்பன் வச்சு ஐயோ சொட்டை வருது. இது சொட்டைங்கிற பாருங்கள் கொண்டை கிளவி வருது. ஸ்பைடர் கிளவி. இது என்ன இது சும்மா துரத்திட்டு வரோம். இதுதான் இந்த கிராணி ஒன்லேயே பவர்ஃபுல்லானது. மற்றதை கூட சொட்டையை கூட சமாளிச்சுக்கலாம். இந்த கொண்டை கிளவி மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. சரி உள்ளே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். செயின் கட்டரை எடுத்து போய் இது பண்ணுவாங்க. உட்டன் ஸ்டிக்கை போய் வச்சு சுற்றி விட்ருவோம். ஏன்டா எல்லா இடத்துலையுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு கடையை திறக்கிறாங்கன்னா ரிப்பனை கட் பண்ணுற மாதிரி எஸ்கேப் ஆகும்போது நம்ம செயின் கட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். சரி ஃபஸ்ட்டு உட்டன் ஸ்டிக்கை போய் மாட்டிட்டு வந்துடுவோம். சரி சீக்கிரம் போடா. ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அப்படியே நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாச்சும் வேணால் கிராணியில் கார் எஸ்கேப்பை முடிச்சுட்டு அப்படியே கிராணி 2 கிராணி 3 போடலான்னு சொல்லிட்டு நான் ஐடியாவில் இருக்கேன். ஐயோ கொண்டைக்கால வேறு வந்து பார்க்குது. பின்னாடியே துரத்திக்கிட்டே இருக்கு. இங்கே போதா ரைட் எடுத்துட்டு லெஃப்ட் எடுத்தால் நமக்கு தான் பிரச்சனை. ரைட் எடுத்துருச்சு. சரி சீக்கிரம் போடா. ஒரு வேலையை நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். சரி சீக்கிரம் போடா. வீடியோ லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிப்பனை கட் பண்ணியாச்சு. எஸ்கேப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் இப்போ சொட்டையும் அந்த கொண்டைக்கிழமையும் வாயை பொழந்துக்கிட்டு பார்க்கும். உன்னை போக விடாம பார்த்துக்க சொன்னா என்னாடி பண்ணிக்கிட்டு இருக்க பாரு. அவன் இங்கேருந்து எங்கே போனானே தெரியல. அந்தளவுக்கு தூரமாக போயிட்டான். நான் என்ன பண்ணுறது? இந்த தடவை மிஸ் ஆகிட்டான். அடுத்த வாட்டி மிஸ்ஸே ஆக மாட்டான்.